யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், தழும்புகளா சுகமானே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பி, என் தேவையெல்லாம் சந்திப்பி. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பி. அவரை பார்த்து என் தேவையெல்லாம் சந்திப்பி. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகி, சிருஷ்டிப்பின் தேவனே, வார்த்தையால் உருவாக்கினீ. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷம், சமாதானம் தந்தி என்னுள்ளத்தினில். யெகோவா ஷாலோம், தந்தி என்னுள்ளத்தின். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேலே வளவன்பு கூர்ந்து, என்னையே மீட்க உம்மாயே தந்தி. உம் அன்பிற்கு அளவில்லையே, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். உங்களை மட்டும் நாங்க பார்க்கிறோம்பா. நாங்க பார்க்கிறது எங்க பார்வை கோலியாத் மேல இல்ல, எங்க பார்வை ஆண்டவர் மேல இருக்கட்டும்பா. கோலியாத்தை பெருசா பார்த்து, பிரச்சனையே பெருசா பார்த்து, தேவையை பெருசா பார்த்து வர்ணிச்சு வர்ணிச்சு ஆண்டவரை பார்க்க மறந்துட்டோம். ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று நமக்கு ஞாபகம் இல்லாம போயிடுச்சு. என் தேவன் எவ்வளவு பெரிய ஆண்டவர், அவர் சர்வ வல்லவர் என்றதை மறந்துட்டோம். தேவ ஜனமே, கர்த்தரமே மாத்திரம் நோக்கி பார்ப்போமா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம்,
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எதிர்ப்புகளையே பார்த்து அதையே பெருசா பேசி என் முன்னாடி நிற்கிற எதிராளியை பெருசா நினைச்சு, என் முன்னாடி எனக்கு இருக்கிற வியாதியே பெருசா பார்த்து பார்த்து ஆண்டவர் எவ்வளவு பெரியவன்றதை மறந்து நிற்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன தேவை வந்த உடனே ஐயோ பெரிய பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. என் கூட இருக்கிற ஆண்டவர் யாருன்னு ஞாபகம் இல்லையே. படகுல இயேசு படுத்திருக்கிறார், இயேசு தலையணை வைத்து நித்திரையாய் இருக்கிறார். படகு அமிழத்தக்கதாய் அலைகள் அதன் மேலே மோதின உடனே சீஷர்கள் எல்லாரும் அவரை போய் பதட்டத்தோட மிகவும் கலங்கி போய், ஐயரே உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிய போகிறோம். ஜீவனுக்கு அதிபதியான ஆண்டவர் என் கூட இருக்கும்போது அவர்கிட்ட போய் சொல்றோம், ஆண்டவரை நாங்க சாக போறோம். எப்படி ஐயா, எப்படி ஐயா? என் கூட இருக்கிற தேவன் எவ்வளவு பெரிய ஆண்டவர், என் படகுல இருக்கிற தேவன் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர், தேவாதி தேவன், சர்வ வல்ல தேவன். என் படகுல இருக்கும்போது அவர்கிட்டயே நிறைய நேரம் புலம்புற, ஆண்டவரே என் பிரச்சனை பெருசு, ஐயோ என் கண்ணீர் பெருசு, என் தேவை பெருசு, என் வியாதி பெருசு. ஏன் அற்ப விசுவாசிகள் சொன்னார்னா, உன் முன்னாடி இருக்கிற கடலையே பார்த்துட்டு இருக்காத, உன் முன்னாடி எழும்பி இருக்கிற அலைய பார்க்காத, உன் படகுல இருக்கிற இயேசு எவ்வளவு பெரியவர் இது வரைக்கும் நீ பார்க்கலையே. காற்றையும் கடலையும் உண்டாக்கின ஆண்டவர், கடலுக்கு தன்னுடைய வார்த்தையை கரையா வச்சிருக்கிற ஆண்டவர் ஏன் கூட என் படகுல அவர் இருக்கும்போது, என் கூட இருக்கும்போது, அவர் என் பட்சத்தில் இருக்கும்போது இந்த கடல் அலைகள் என்னை என்ன செய்து விட முடியும்? கடல் அலை எழும்பி ஆர்ப்பரிக்கும் போது, தேவை போராட்டம் பிரச்சனை என்ன நெருக்கும் போது, ஐயரே மடிய போகிறோன்னு அலறாம ஆண்டவரை நோக்கி பார்த்து, என் கூட இருக்கிற தேவன் சர்வ வல்ல தேவன், அவர் அறியாம என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. சீஷர்களை பார்த்து அற்ப விசுவாசிகள் சொன்னதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அற்ப விசுவாசிகளை மடிய போகிறோன்னு சொல்றீங்களே, இந்த கப்பல் மூழ்க போகுதுன்னு அலறீங்களே, இந்த கப்பல் மூழ்குனா நானும் தானடா மூழ்கி போவேன், இந்த கப்பல்ல இருக்கிற நானும் தானே மூழ்கி போயிடுவேன். இந்த காற்றுக்கும் இந்த கடலுக்கும் என்னை மூழ்கடிக்கிற அதிகாரம் உண்டோ? நான் இருக்கிற படகு எப்படி மூழ்கும்? அந்த விசுவாசம். ஏன்னா கூட இருக்கிறவர் யாருன்னு தெரியல. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னா யாரை கூப்பிடுறது, யார் என் கூட இருக்கிறாருன்னு தெரியல. அதுதான் பிரச்சனை. என் கூட இருக்கிற தெய்வம் யார் என்பதை நான் இன்னும் அறியவில்லை. ஏதோ ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஏதோ ஒரு தேவன். இல்ல இல்ல இல்ல, என் கூட இருக்கிற ஆண்டவர் யார் அதை அறிந்திருந்தோம் என்றால் நான் பதற மாட்டேன், நான் கலங்கி தவிக்க மாட்டேன். சவுலும் இஸ்ரவேல் இராணுவங்களும் மிகவும் பயந்து கலங்கினார்கள் என்று வாசித்தது போல நாம ஆண்டவர் என் கூட இருக்கும்போது, தாவீது பின்னாடி இராணுவம் இல்லை, தாவீது கிட்ட கத்தி இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா தாவீதுக்கு கலக்கமே இல்லை, தாவீதுக்கு பயமே இல்லை. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் கூட இருக்கிற ஆண்டவரையா என் தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே என் கூட இருக்கிறாரு. இந்த கோலியாத்தை அடிக்க போகும்போது என் கூட வரமாட்டாரா? இவன் எம்மாத்திரம். அதுதான் தாவீதுடைய வார்த்தை, எம்மாத்திரம். It's just nothing. என் வியாதி எம்மாத்திரம், என் பலவீனம் எம்மாத்திரம், என் தேவை எம்மாத்திரம்.
அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமில்லை. அவரை பாருங்க, அவரை பாருங்க, அவரை பாருங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும்,